ஆசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தா கண்டுண நீ மனமே பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தா கண்டுண தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஏந்தவரா பின்னுநேமிய கருணை நிலை வரமுண்டு நிதம் துதி என் மனமே பின்னுநேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதி என் மனமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தில் ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றான். இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்து சிறைச்சாலை தலைவனுடைய வீட்டிலே நடுராத்திரி வேளையில் பிரசங்கித்ததான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பிரசங்கித்தது நிமித்தம் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். சிறையிலே 2 பேரும் பாடி துதிக்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. சிறைச்சாலையின் கதவுகள், அஸ்திவாரங்கள் குலுங்கி வாசல்கள் திறக்கப்படுகிறது. அப்பொழுது சிறைச்சாலை தலைவன் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா கைதிகளும் தப்பி ஓடிவிட்டார்கள் என்று சொல்லி தன்னை மாய்த்து கொள்ள முயற்சிக்கையில் பவுல் அவனை பார்த்து, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம், உனக்கு ஒரு கேடும் செய்து கொள்ளாதே என்று சொல்வதை பார்க்கிறோம். அந்த தருணத்திலே அந்த சிறைச்சாலை தலைவன் பவுலையும் சீலாவையும் பார்த்து, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அவனை பார்த்து, நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று குறிப்பிடுகிறார். ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்றதான ஒரு கேள்வி எல்லோருடைய உள்ளத்திலும் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. நியாயசாஸ்திரி ஒருவன் நித்திய ஜீவனை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதே போல மீட்கப்பட, ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு ஒவ்வொரு மார்க்கங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. யூத மார்க்கம் சொல்லுகிறது,
ஒருவன் மோசேயின் பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் செய்யாவிட்டால் அவன் ரட்சிக்கப்பட முடியாது என்று சொன்னார்கள், நம்பினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று போதகம் பண்ணினார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், புண்ணியங்களை செய்ய வேண்டும், தர்மங்களை செய்ய வேண்டும், இப்படி பல ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தாங்கள் செய்வதினாலே, ஏதோ சில புண்ணிய கிரியைகளை செய்வதினாலே ரட்சிக்கப்படலாம் என்று உலக மக்கள் நம்புகிறார்கள். இன்னும் சில மார்க்கங்கள் சொல்லுகிறது, புனித ஸ்தலங்களை தேடி புனித நதிகளில் நீராடுவதன் மூலமாக நமக்கு ஒரு விமோச்சனம், ஒரு மீட்பு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள், போதிக்கிறார்கள். ரட்சிப்பு என்பது கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஈவாக இருக்கிறது. அதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், அது தேவனுடைய ஈவு, அது உங்கள் கிரியையினால் உண்டானதல்ல, நீங்கள் மேன்மை பாராட்டும்படி உங்கள் கிரியையினால் உண்டானது அல்ல, அது தேவன் அளிக்கிற ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானுள்ளே, மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் 28ஆம் வசனத்திலே இயேசு ஒரு கிராமத்துக்கு செல்லுகையில் 2 குருடர்கள் வந்து இயேசுவிடத்தில், தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இயேசு வீட்டுக்கு சென்றபோது அவர்களும் அவரை பின்பற்றி அவரிடத்தில் வந்தார்கள். பார்வையில்லாத அவர்கள் பிறருடைய வழி நடத்துதலாலே கிறிஸ்து இருந்த வீட்டுக்கு வந்தார்கள். அப்பொழுது கிறிஸ்து அந்த 2 பேரையும் பார்த்து என்ன கேட்கிறார் என்றால், உங்கள் கண்களை என்னால் திறக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்பொழுது ஆமாண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னபோது கிறிஸ்து அவர்கள் கண்களை திறந்தார். தேவனுடைய அற்புதத்தை அவர்கள் விசுவாசத்தின் மூலமாக பெற்றார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் மட்டுமல்ல, வேதாகமத்திலே கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்ற அனைத்து அற்புதங்களையும் மக்கள் விசுவாசத்தின் மூலமாகத்தான் பெற்றார்கள். பரிசுத்த வேதாகமம் மிகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் போதிக்கிற ஒரு உண்மை என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் மட்டும்தான் மனிதர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், மீட்கப்படுகிறார்கள், விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியு வீட்டில் பிரசங்கிக்கையில் ஒரு வார்த்தையை நினைப்பூட்டுகிறார். 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் கூறினதான ஒரு சாட்சியை கொர்நேலியு வீட்டிலே பேதுரு நினைப்பூட்டுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ கர்த்தரிடத்திலிருந்து ரட்சிப்பை பெறுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதே கருத்தை தன்னுடைய முதலாவது மிஷனரி பிரயாணத்திலே
பட்டணங்களை சந்திக்கும் போது இந்த கருத்தை தான் மக்களுக்கு போதித்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, சகோதரரே, இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. 39ஆம் வசனத்திலே, மோசேயின் பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிற எவனும் அவைகளில் இன்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான். விசுவாசிக்கிறவன் பாவ மன்னிப்பை பெறுகிறான். விசுவாசிக்கிறவன் நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானுள்ளே, இந்த ஜெயிலரை பார்த்து பவுலும் சீலாவும் சொல்லுகிறார்கள், விசுவாசி, believe on the Lord Jesus Christ, அப்பொழுதே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னபோது, அந்த ராத்திரி வேளையிலேயே அந்த ஜெயிலர் கிறிஸ்துவின் மூலம் மீட்பை பெறுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு போதிக்கப்படுகிறது. அந்த ராத்திரியிலேயே ஞானஸ்நானம் எடுக்கிறார். குடும்பமாக கர்த்தரை விசுவாசிக்கிறார்கள். அந்த ஜெயிலர் வீட்டில் உள்ள மனைவி பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அப்போஸ்தலர் போதிக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கர்த்தரை விசுவாசித்து குடும்பமாக மீட்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆகையால் ரட்சிக்கப்பட இதோ சில நாட்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. பாருங்கள், ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் கடனை அல்லது கடன் ரத்து பண்ண வேண்டும் என்றால் ஒரு கையெழுத்திட்டால் போதும், அவர்கள் வாங்கின அனைத்து கடன்களும் ரத்து செய்யப்படுகிறது. எதினாலே? அவர்கள் பெற்றிருக்கிறதான கவர்மெண்டுடைய அதிகாரத்தினாலே அவர்கள் இந்த கடனெல்லாம் தள்ளுபடி ஆயிற்று என்று ஒரு கையெழுத்திடுகையில் அவர்கள் பெற்ற கடனெல்லாம் தள்ளுபடியாகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை ரட்சிக்க விசுவாசிக்கிறவனுக்கு மீட்பை உடனடியாக கொடுக்கிறார். ஜெயிலர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனுக்கு இயேசுவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய். இன்றைக்கு இயேசுவை அறியாத மக்கள் இல்லை, எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். அறிந்ததினால் அல்ல, விசுவாசிக்கிறதினாலே மீட்பை பெறுகிறோம். ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். If you believe the Lord Jesus Christ in your heart, you shall be forgiven, you shall be saved. மன்னிக்கப்படுவாய், ரட்சிக்கப்படுவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் இயேசு ரட்சிக்கிறவர். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த அதிகாரம் உண்டு. எப்படி வியாதியஸ்தர்கள் அவரிடத்தில் வந்தால் சுகம் கொடுப்பார் என்று நம்பி வந்தார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் சுகம் பெற்றது போல, இந்த நாளிலே நீங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று
பரிசுத்த வேதம் நமக்கு கூறுகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதல் நிருபம் 8-9 வசனத்திலே விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் பெற்று சொல்ல முடியாத சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டீர்கள் என்று கூறுகிறார். விசுவாசத்தின் பலனாக உங்கள் ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சொல்ல முடியாத மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டீர்கள் என்று கூறுகிறார். ஆகையால் ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலம் அவன் ரட்சிக்கப்படுவது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறான். பரிசுத்த வேதாகமத்திலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டது அவன் கிரியையினால் அல்ல, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதுவே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்ததின் மூலம் இன்றைக்கும் பாவத்தில் இருந்தும் சாபங்களில் இருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று சமாதானத்தோடு வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் உலகத்தின் எல்லா இடங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ செய்ததினால் தேவனுடைய ரட்சிப்பை பெற முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாகத்தான் இந்த பெரிய மீட்பை பெறுகிறோம். யோவான் சுவிசேஷம் 3-அதிகாரம் 16 நம் எல்லோருக்கும் மிக அறிமுகமான வசனம். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். யோவான் சுவிசேஷம் 3-அதிகாரம் 16 தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நித்திய ஜீவனை அடைய வேண்டுமென்றால், பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டுமென்றால் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைகிறான். 18 வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். அன்பானுள்ளே, அவரை விசுவாசிக்கும் போது கிறிஸ்து அவன் பாவங்களை மன்னித்து அவனை புதிதாக்கிறபடினாலே அவன் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறான், ஆக்கினை தீர்ப்பு அடையான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் தான். அநேகர் நரகத்துக்கு போகிறார்கள் என்றால், அநேகர் பரலோகத்தை இழந்து போகிறார்கள் என்றால் பக்தி இல்லாததினால் அல்ல, விசுவாசம் இல்லாதபடினாலே. எப்படி கானான் தேசத்துக்குள் விசுவாசிக்காதவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போனதோ, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அவர் நம் ஒவ்வொருவருக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்ததை அறிந்தும் அதை விசுவாசியாமல் இருப்போம் என்றால் நமக்கு நாமே கெடுதலை உருவாக்கிக் கொள்ளுகிறோம், நமக்கு நாமே ஆக்கினை தீர்ப்பை வருவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது. அவரை விசுவாசித்தால் ஆக்கினை தீர்ப்பில்லை, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆகையால் இந்த மாலை நேரத்திலும் நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த மார்க்க பின்னணியத்தில் நீங்கள் பிறந்து வளர்ந்திருந்தாலும், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய
கோவாக்கினைக்கு தப்பி பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால், நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் only one way. அது என்னவென்றால் believing on Jesus. இயேசுவை விசுவாசித்தால் உங்களுக்கு மீட்பு உண்டு. பரிசுத்த வேதம் அதை தெளிவாய் போதிக்கிறது. ஆகையால் இந்த மாலை நேரத்திலே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் இருதயத்தில் அவரை விசுவாசிக்கிறீர்களா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ஒருமுறை இயேசுவிடத்தில் மக்கள் இவ்விதமாக கேட்கிறார்கள். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாயிருக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள். ஜனங்கள் தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்ய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறார்கள். கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லும் வார்த்தை என்னவென்றால், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாயிருக்கிறது. ஆகையால் இந்த நாளிலே கர்த்தர் மேல் உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். நம் ஒவ்வொருவருக்காக கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். உங்கள் மீட்புக்கான விலை கிரயத்தை கல்வாரி சிலுவையில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு முழங்கால் படியிட்டு, இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், என்னை இரட்சியும் என்று விசுவாசத்தோட கேளுங்கள். இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை காண்பீர்கள். கர்த்தர் விதமான பெரிய மீட்பை இலவசமாய் தம்மை விசுவாசிக்கிற மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு கர்த்தராகிய இயேசுவை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு உம்மேல் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சித்தருளும், ஆசீர்வதித்தருளும், சமாதானத்தை கட்டளையிடும், வியாதிகளை குணமாக்கும், அற்புதங்களை காணும்படி செய்யும். யாவரோடும் கிருபை இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நப்தலி சண்டே ஸ்கூல் புக்ஸை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். முழு வேதாகமத்தையும் 12 வால்யூமாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வால்யூத்துலேயும் 30 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு 1 வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். இந்த புத்தகத்தில் அந்த வேத பகுதி கொடுத்துருக்கோம், அதனுடைய அந்த பாடத்தினுடைய நோக்கம் கொடுத்துருக்கோம், அதில் மெமரி வர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜூனியர் சீனியர் கேட்டால சொல்லி கொடுக்கறது போல் சில இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஜூனியர் சீனியர்னு, சில இடத்துல ஜூனியருக்கு மட்டும் கொடுத்துருப்போம், பெரியவங்களுக்கு முழு வசனத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தலாம். கலரிங் பேஜ் இருக்குது. ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கலர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால கலரிங் பேஜஸ் இருக்குது. அதே போல் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸு, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் வேறு வேறையாக கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து 9940937773 9940937773 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் அனுப்பித்தரோம். அந்த ஆர்டர் ஃபார்மில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லா விதங்களிலும் இது பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் தேவனுக்காக பயன்படவும் இது கண்டிப்பாக வசதியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
பிரைஸ் அலாட். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நப்தலி சண்டே ஸ்கூல் புக்ஸை உங்களிடத்துல அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். முழு வேதாகமத்தையும் 12 வால்யூமாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வால்யத்துலேயும் 30 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். இந்த புத்தகத்தில் அந்த வேத பகுதி கொடுத்துருக்கோம், அதனுடைய அந்த பாடத்தினுடைய நோக்கம் கொடுத்துருக்கோம், அதில் மெமரி வர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜூனியர் சீனியர் கேட்டால சொல்லி கொடுக்கறது போல் சில இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஜூனியர் சீனியர்னு, சில இடத்துல ஜூனியருக்கு மட்டும் கொடுத்துருப்போம், பெரியவங்களுக்கு முழு வசனத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தலாம். கலரிங் பேஜ் இருக்குது, ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கலர் இஷ்டம் இருக்கிறதுனால கலரிங் பேஜஸ் இருக்குது. அதே போல் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸு, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் வேறு வேறையாக கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து 9940937773 9940937773 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் அனுப்பித்தரோம். அந்த ஆர்டர் ஃபார்மில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லா விதங்களிலும் இது பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் தேவனுக்காக பயன்படவும் இது கண்டிப்பாக வசதியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.